இப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாக ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசு மரித்தார் என்று ரோமரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கவனித்தோம். மரித்தார் என்பது அது ஒரு காமன் வேர்டு, அது ஒரு பொதுவான வார்த்தை. அந்த மரித்தார் என்கிற வார்த்தையின் அதனுடைய அர்த்தங்களை தான் நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையின் அர்த்தங்களை சொல்ல முடியுமா? ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு 7 காரியங்களை சொல்லியிருந்தேன். இயேசு மரித்தார் என்றால் சத்தமாக சொல்கிறது, சத்தமாக சொன்ன அப்போ தான் 2 பீஸ் கூட உள்ள இறங்கும். வெரி குட். வெற்றி சிறந்தார். என்னது? தேங்க்யூ. மீட்டா சகித்தாரா? என்னது? அழித்தார். ஓ சாரி, அழித்தார். பிசாசை விடுதலை ஆக்கினார், நிறைவேற்றினார், ஒப்புரவாக்கினார். சாத்தானின் உரிமைகளை அவர் என்ன செய்தார்? பறித்தார். நல்ல ஒரு கைத்தட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையினுடைய ஒரு 7 அர்த்தங்களை நம்ம இன்னைக்கு கவனிப்போம். உயிர்த்தெழுந்தார், ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு காமன் வேர்டு, அது ஒரு பொதுவான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு 7 அர்த்தங்களை நான் தியானித்து, நான் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல, உங்களை சீக்கிரம் அனுப்புகிறேன். அடுத்து எனக்கும் சீக்கிரம் போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட அர்த்தம் இயேசுவே சொன்னார். போன மாதிரில நம்முடைய வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். முதல் அர்த்தம் வெளிப்படுத்தல் 1:18. மரித்தே, ஆனாலும் இதோ சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையுடைய ஒரு அர்த்தம் இயேசுவே சொல்கிறாரு, இன்னும் நான் உயிரோடு தான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்றும் சத்தமா இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்போ உயிரோடு இருக்கிறான்னு இயேசுவை நம்ம எப்படி பார்க்கக்கூடாதுன்னா மரித்தவராக பார்க்கக்கூடாது, உயிரோடு இருக்கிறவராக. இல்லை, நம்ம சிந்தையில் வர வேண்டியது, இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான்கிட்ட சொல்கிறார், நான் மரித்தேன் உண்மைதான், ஆனால் இப்பொழுது நான் எப்படி தான் இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். வெரி குட். நாங்கள் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நாங்கள் செத்து போனவரை ஆராதிக்கல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துள்ள கை கொடு சொல்லுங்க, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆமென். யோவான்
ஸ்தோத்திரம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு உயிரோடு இருக்கிறத அவர்களுக்கு காண்பித்தார். அப்பொழுது சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் கர்த்தரை கண்டு என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். என்னை கவனிக்கணும். சந்தோஷப்பட்டார்கள் என்றால் அப்போ அதுக்கு முன்னாடி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வெரி குட். எப்படி இருந்தார்கள்? துக்கமாக இருந்தாங்க. ஏன் துக்கமாக இருந்தாங்க? அவர் மரித்து போனார். அவங்க மைண்ட்லலாம் என்ன நிரம்பி இருந்தது? இயேசு என்ன செஞ்சிட்டார்? மரித்து போனார். அவரை சிலுவையில் கொன்று போட்டார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஸ்தோத்திரம். இனி நமக்கு இனி என்ன செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மிகுந்த துக்கம். இப்போ இயேசு அங்கே காட்டுகிறார். வாரத்தின் முதலாம் நாளிலே அன்றைக்கு காட்டுகிறார் ஸ்பெஷலாக. ஆமேன், ஸ்தோத்திரம். சீஷரிடத்தில் காட்டுங்க, விழாவை பாருங்க, என் கையை பாருங்க, இதெல்லாம் சொல்லி அவர் காண்பிக்கிறார். காண்பித்த போது அந்த வார்த்தை அழகாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சத்தமாக சொல்லுங்க. அப்போ நான் உயிரோடு இருக்கிறாருங்க. இதில் 3 வேர்டு சொல்கிறேன், 3மே ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா சீசரிடத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் துக்கத்தோடு என்ன செய்யாதிருங்கள், இருக்காதிருங்கள். நீங்கள் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. அவர் இல்லை, மரித்து போனார் என்கிற செய்தி அறிந்தபோது துக்கப்பட்டார்கள். அவர் திரும்ப நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சீசர்களுக்கு நிரூபித்த போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் சில காரியங்களை குறித்து துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், பாரத்தோடு இருக்கிறோம் என்றால் அதோட அர்த்தம் உங்கள் பார்வையில் இயேசு மரித்திருக்கிறார். புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது நீங்கள் கடன் பிரச்சனை குறித்து துக்கப்படுறீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து துக்கப்படுறீங்க, உங்களுடைய தேவைகளை குறித்து துக்கப்படுறீங்க, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் துக்கப்படுறீங்கன்னா உங்கள் பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? நீங்கள் எல்லாரும் அந்த ஆட்கள் யார் துக்கப்படுறாங்களே சொல்கிறேன், அவங்க பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? இப்போ சத்தம் வருது. நான் உங்களை தான் சொன்னேன், அவங்கள சொல்லல. ஆமேன், சோத்திர ஹல்லேலூயா. அவங்கள சொல்கிறக்க நான் இங்கே உங்களை பேசிட்டு இப்போ நமக்கு பல காரியங்கள் நினைத்து துக்கம் வருது. பல வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுங்க, வாழ்த்துக்கள், அதில் தப்பு கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டும் நீங்கள் பல காரியங்களை குறித்து துக்கப்படுகிறீங்கன்னா உங்கள் சாப்பாடு வேஸ்ட்டு, பைசா தான் வேஸ்ட்டு. அதெல்லாம் முக்கியம். எது முக்கியம்னா, நான் எதை குறித்தும் பாரப்பட தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற இயேசு இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். புரிஞ்சவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் எப்படி என்ன கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க. மரித்து போய் இருக்கிறார். எனக்கு இதெல்லாம் எதிர்காலம் இப்படி இருக்குது, எனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது, இதை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, இதை செட்டில் பண்ண வேண்டிய, இந்த வீடு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? மரித்து போயிருக்கிறார். இப்போது அவர்கள் துக்கமாக இருந்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள்? இயேசு சொல்லவில்லை நீங்கள் சந்தோஷமாக இருங்கள்னு. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் சந்தோஷப்பட்டார்கள்னா அவர்களுக்கு தெரிந்தது, நாங்கள் நம்பின, நாங்கள் சேவித்த, எங்கள் கூட பிரயாணம் பண்ணி எங்கள் கூட வாழ்ந்த இயேசு அவர் மரிக்கவில்லை, அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாராலே வந்திருக்கிற தேவ பிள்ளை, உங்களுக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால், நீ எதை குறித்தும் துக்கப்பட தேவையில்லை, நீ எதை குறித்தும் பாரப்பட தேவையில்லை, நீ எதை குறித்து வேதனைப்பட தேவையில்லை. காரணம் நீ ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்து நல்ல கைத்தட்டி பாடணும். ஆமென். உயிரோடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. சொல்லுங்க. உயிரோடன் எழுந்த
நீங்க தான் பாடணும் கைத்தட்டி. அவர் உயிரோடு இருக்கிறான்ற நம்பிக்கை உள்ளவங்க. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே ஹல்லேலூயா மீட்பரே சுயன் சொந்தமா டம்போ டம்போ ஓஹோ உயிரோடன் எழுந்த ரிகபர ஷகதரகடபரமர உடபரகதகனரே உயிர் தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. பாடுங்க பாடுங்க. மாறி எல்லா துக்கங்களும் எல்லா பாரங்களும் இப்பொழுதே மாறட்டும். நல்ல சத்தமா பாடுங்க. நீதியின் அதிபதி நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. சொல்லுங்க. ரமலா ரகதா ரகடா ரகதா 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 இன்னும் சத்தமா நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. இன்னும் சத்தமாய் நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. Once again நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. நித்திய சேல இருக்கிறவங்க சந்தோஷமா பாடுங்க. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை. Once again நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சந்தோஷமா பாடுங்க சபை, சந்தோஷமா பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க, உண்மையா பாடுங்க. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. எதை குறித்தும் துக்கப்படாதுங்க. இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க துக்கப்படுறீங்க அப்படின்னா உங்க பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? மரித்து இருக்கிறார். இந்த வெளிச்சத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எதை குறித்தும் துக்கப்படாதுங்க. அவங்க ஏன் துக்கப்பட்டாங்க? அவங்க பார்வையில் இயேசு செத்து போனார். நியாயம். இப்போ அவர் சந்தோஷமா இருங்க சிரிங்க ஒன்றும் சொல்லலை. அவர் நான் உயிரோடு இருக்கிறேன்னு காண்பித்தார், நிரூபித்தார். என் விழாவை பாரு, ஈட்டியால் குத்துற உண்மை. அந்த இயேசு தான் வந்திருக்கிறேன், அந்த இயேசு தான் வந்திருக்கிறேன். என் கைகளை பாரு, ஆணிகளை அலறஞ்ச அந்த இயேசு தான். நீங்கள் பார்க்குறது சொப்பனை இல்லை, நீங்கள் பார்க்குறது உண்மை. இயேசு உயிரோடு இருக்கிறாருப்பா. வசனம் இப்படி முடியுது. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எதை குறித்து ஃபீலிங்கோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இதுக்குள்ள ஆமை வந்தது உயிர்ப்பின் பண்டிகை ஆராதனை ஆராதிப்பதற்கு ஆனால் வாழ்க்கையில் பல சூழ்நிலை குறித்து பாரத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி தருகிற வார்த்தை என்னன்னா, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நீ எதை குறித்து துக்கப்படாத. அந்த விசுவாசம் வந்தால் அந்த துக்கம் அவர்களை விட்டு அப்படியே மறைந்து விட்டது, அவர்களை விட்டு மாறிவிட்டது, அவர்களை விட்டு நீங்கி விட்டது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். 20-26. அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் இருந்தான். கதவுகள் அவர்கள் அங்கே என்ன செய்தது? பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு எப்படி? அவர்கள் வீடுகள் பூட்டப்பட்டிருந்தது. ரெண்டாவது, அவர்களுக்குள் என்ன இருந்துச்சுன்னா பயம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பயம். மின்னடங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் வந்த உடனே சொல்கிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து பயம் வந்துச்சு. இயேசுவே கொலை செஞ்சாங்க, கொண்டு போட்டாங்க, இனி நமக்கு என்ன நடக்கும் தெரியாது.
பயந்து வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசுவை கண்டபோது திரும்ப பயந்துட்டாங்க. அதனால் வந்த உடனே இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். நேராக தோமாட்ட போகிறார். தோமாவை இங்கே வாப்பா, கையை கொண்டு வா, விழாவில் போட்டு பாரு, ஒரு ஆமீன் சொல்லுங்க. தோமா அவன் பயம் எல்லாம் மாறிச்சு, விசுவாசம் உண்டு. அப்போ ரெண்டாவது, நம்ம ஏன் இன்னும் முதல்ல சொன்னேன், நம்ம ஏன் இன்னும் துக்கமாக இருக்கிறோன்னா நம்ம பார்வையில் இயேசு மரித்திருக்கிறார். ரெண்டாவது, நம்ம ஏன் இன்றைக்கு பல காரியங்கள் குறித்து பயப்படுகிறோம் என்றால் நம்முடைய பார்வையில் இயேசு எப்படி இருக்கிறாரு? மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்கள், எதை குறித்தும் பயப்படாதுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதனால தான் முதல் பாயிண்ட் என்னென்னா, இன்றும் உயிரோடு இருக்கிறார். டைப் பண்ணி போடுறீங்களா? டைப் பண்ணி போடுறீங்களா? ஸோ இல்லைன்னா அவன்கிட்ட மொபைலில் கொடுத்து டைப் பண்ணி கொடு, ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்போ சொல்லுங்கள், இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு துக்கமானதல்ல, அன்றைக்கு இருந்தவருடைய பயமானது. இன்னைக்கு இருக்கிறவரோட பயம் என்ன செஞ்சிச்சு? நம்ம பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் என்றால் நம்ம பார்வையில் இயேசு மரித்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படலை. ஏன்னா இன்றைக்கு இயேசு என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். மூணாவது, ஆமேன், ஸ்தோத்திரம். அடுத்து 29வது வசனம். ஆமேன், ஸ்தோத்திரம். 27 இருக்கிறது. 27 ஆமே கடைசி வார்த்தையை நம்ம இப்போ தான் நிறைய தியானிக்கணும். அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு? விசுவாசியாயிரு. ஆமென். 29, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ துக்கமாக இருக்காத, பயப்படாத, அவ்விசுவாசமாக இருக்காத, விசுவாசமாயிரு. ஏன்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது நான் எனக்கு பல காரணங்களை குறித்து பயம் இருக்குன்னா உங்கள் பார்வையில் இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பார்வையில் இயேசு மரித்திருக்கிறார். நான் விசுவாசமாக இருக்கேன், நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறது உண்மைதான், நான் தேவையோடு இருக்கிறது உண்மைதான், என் வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் விசுவாசமாக இருக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் என்ன விசுவாசிக்கலை? என் வேலையை விசுவாசிக்கலை, என் பணத்தை விசுவாசிக்கலை, என் குடும்பத்தை விசுவாசிக்கலை, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இந்த 3 வார்த்தையும் சேர்த்து ஒரே, ஏன் நான் சந்தோஷமாக இருக்கணும், ஏன் நான் பயப்படக்கூடாது, ஏன் நான் விசுவாசமாக இருக்கணும்னா, இந்த 3 வேடையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். புரியலை, அவர் பார்த்து கொள்வார். நம்ம செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கல சார். நம்ம இதோ குட் ஃப்ரைடே ஈஸ்டரில் வந்துட்டு இயேசு உயிர் தந்த பாட்டு பாடிட்டு 4 பாயிண்ட் பிரசங்கம் கேட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் துக்கமும், உங்கள் உள்ளத்தில் பயமும், உங்கள் உள்ளத்தில் ஆமேன் சோதர விசுவாசம் இல்லைன்னா அது உண்மையான ஈஸ்டர் அல்ல, அது உண்மையான உயிர். நீங்கள் பூர்வல புதிய வஸ்திரம் எடுக்கலாம். நம்ம ஆட்கள் புதிய வஸ்திரம் சில போட மாட்டோம், சிலர் போடுறாங்க. நீங்கள் நல்லா கறியை எடுத்து சாப்பிடலாம், நம்ம எல்லாம் செய்கிறோம், அது ஓகே. பட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டும் புதிய வஸ்திரம் உடுத்துட்டும் உயிர் தளர்ந்தார் பாட்டு பாடிட்டு எனக்கு உள்ளத்தில் துக்கமும், எனக்கு உள்ளத்தில் பயமும், என் உள்ளத்தில் நம்பிக்கையும் இல்லைன்னா அது உண்மையான ஈஸ்டர் அல்ல. ஹலோ, ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையாக இருங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஐயோ ஆமேன் வர மாட்டேங்குது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் இருக்கிறேன்னு, கர்த்தர் இருக்கிறாரு. அவர் செத்து போகலை, அவர் கல்லறைக்குள் இல்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமேன். நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு போகிறேன். நம்பிக்கையாக இருங்க, நம் விசுவாசமாக இருங்க. உங்கள் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். எதை குறித்து பயப்படாதுங்க. செத்து போன தெய்வத்தை அவர் உயிரோடு, அவர் எல்லாம் பார்க்குறார், அவர் எல்லாம் கவனிக்கிறார்.
அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிகிறார். நல்லா கவனிங்க, உங்களை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதை காட்டிலும் தேவனுக்கு நன்றாக தெரியும். நம் இருதயத்தில் நினைக்கும் போதே அவர் அறிந்து விடுகிறார். நம் வெளியே சிரித்தால் உள்ளே அழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். அவர் இரக்கமில்லாத தேவன் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற நல்ல தகப்பன். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, இங்கே உட்காந்து வசனத்தை கேட்குறீங்க, இங்கே உட்காந்து பாட்டு பாடுறீங்க, ஆனால் உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடுதுன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. லைவை ஒருக்கா மட்டும், லைவை ஒருக்க வாய்ஸை கட் பண்ணு, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கரெக்டாக கொண்டு நிப்பாட்ட வச்சு அவர் அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டு கிருபையினால் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற அளவில் கர்த்தர் கைவிடவே இல்லை. எனக்கு 2-3 நாளில் என் மண்டையில் ஓடுனது, ஆண்டவரே என்னோடய இந்த காரியத்தை கூட நீ கரெக்டாக அறிந்து ஆமே நீர் அழகாக நடத்திட்டே ஆண்டவரே, உண்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லைப்பா. இது சிம்பிள் மேட்ரு தான். ஆனால் நம்ம 2-3 நாள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்முடைய ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நம்ம செத்து போனது நம்ம ஷோகேஸில் அடைச்சி வச்சுருக்காங்க, அவர்லாம் தெய்வம். அவர் இங்கே பிரசன்னராகி இருக்கிறார். அவர் நமக்கான வார்த்தைகளை தருகிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு முன்னாடி உண்மையாக மட்டும் வாழ்ந்து காட்டுங்க, உங்களை கைவிடவே மாட்டார். அவர் செத்து போகலை, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ குறித்து துக்கப்படாதுங்க, ஃபீல் பண்ணாதுங்க. அப்படின்னா நீ கொண்டாடுற ஈஸ்டர் அது வேஸ்ட், அது நடிப்பு. நீ பயப்படாதுங்க, எப்படி என்ன ஒன்றும் பயப்படாதுங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் செத்து போகலை, இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அவர் எல்லாம் விசுவாசமாக இருங்க. என்ன ஆகும், நீங்கள் நினச்சதுக்கு எதிர்மாரில் நடக்குது பரவாயில்ல, நம்பி விசுவாசமாக இருங்க. எப்படி நடக்கும், விசுவாசமாக இருங்க. தோமா பார்த்துன்னா விசுவாசமாக இரு, நான் உயிரோட தாண்டா இருக்கிறேன், விசுவாசமாக இரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமேன். காரணம் கையை விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. கையை நுள்ளி வச்சுருவாங்கன்னு பயப்படுறீங்களா? சோத்திரம். நான் பார்த்துக்கலாம் அப்படி நுள்ளுனால. சோத்திரம். சொல்லுங்கள், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். காரணம் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டு எனக்கு இதில் இல்லை. நான் வசனம் வாசித்து பேசும்போது தான் என் சிந்தையில் வந்துக்கிட்டே இருந்தேன்.
அதனால் 3 பாயிண்ட் இப்போ நான் பேசும்போதே சிந்தையில் ஆண்டவர் போட்ட வேடாக்கும். அதனால நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா இதுக்குள்ளே அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. வந்தது உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடிக்கு உள்ளத்தில் துக்கம், உள்ளத்தில் பயம், உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரே பாட்டு, உயிர் தெழுந்தாரேன்னு. நடிப்பு தூக்கி தூர போடுங்க. நம்பிக்கையாக இருங்க. துக்கத்தை தூக்கி தூர போடுங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் பார்த்து கொள்வார். இப்போ ஒரு முறை கூட நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா பாடி ஆண்டவரை ஹல்லேலூயா சிரிச்சுக்கிட்டே பாடணும். ஆமென். துக்கத்தெல்லாம் தூக்கி தூர போட்டாச்சு. அவர் உயிரோடு இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். அவர் உயிரோடு இருக்கிறாரு. நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் உயிரோடு இருக்கிறாரு. காரணம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நல்ல சத்தமாக ஒரு ஆமென். இப்போ சிரிச்சுக்கிட்டே கையை தட்டி ஹல்லேலூயா உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிரோடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே உயிரோடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே உயிர் தெழுந்தாரே மரித்தவர் மத்தீரே ஜீவதேவனை தேடுவாரோ. சொல்லுங்க. அதிபதி உயிர் இதுதாங்க உண்மையான ஈஸ்டர். இதுதான் உண்மையான உயிர்ப்பின் பண்டிகை. ஆமென். நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிரோடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே உயிரோடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. சத்தமோராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 16:21 நான் வாசிக்கட்டா? மத்தேயு 16:21. இயேசு போய் பல பாடுகள். இயேசு சொன்ன ஒரு வேடாக்கம். இயேசு சொன்ன வார்த்தை கொலையுண்டு பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இயேசு என்னெல்லாம் சொன்னார்? மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாராலும் என்ன செய்யப்படுவேன்? பல பாடுகள் பட்டு கொலையுண்டு அடுத்து என்ன செய்வேன்? 3ஆம் நாளில் நான் உயிரோடு என்ன செய்வேன்? எழும்புவேன். யார்கிட்ட சொன்னார்? சீசரிடத்தில் சொன்னார். 17:22-23 கூட வாசியுங்கள். மத்தேயு 17:23. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் இயேசு 3ஆம் நாள் என்ன செய்வார்? உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார். அப்போ இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொன்ன ஒரு வார்த்தை, நான் எல்லாரால் பாடுபட்டு கொலை செய்யப்படுவேன், கொலை செய்யப்பட்டு என் வாழ்க்கை அதோடு முடியாது, 3ஆம் நாளில் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன். சீசரிடத்தில் திரும்பவும் சொல்கிறார். மத்தேயு 17:23. ஆமென். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், என்னை கொலை செய்வார். ஆகிலும் 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன். இவனுக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. இந்த வார்த்தை கேட்டபோது கொலை செய்வார்கள்ன்ற வேர்டு தான் அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போச்சே ஒழிய எந்த வேர்டு ஹார்ட்டுக்குள்ளே போகலை. உயிர் தெழும்பார் 3ஆம் நாள் சொல்லிட்டு போன என்னைக்கு எழும்பு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பார் அப்படின்னு சொன்ன உண்மையாக விசுவாசித்தா அவர்கள் துக்கம் அடைய மாட்டார்கள், சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹார்ட்டுக்குள்ளே என்ன தான் போச்சு? அவர் மரிப்பார். இயேசு அதோடு நிப்பாட்டலை. அவர் சொல்லிட்டு போகிற உயிரோடு இருக்கும்போதே சொன்னார். ஆமென். நான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு தேவதூதன் தோன்றி மரியாதத்தில் அதான் தான் சொல்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா? உயிரோடு எழும்பி உங்களுக்கு சொல்லவில்லையா? இப்போ கடந்து தேடிட்டு இருக்கீங்களா அவர் சரீரத்தை? அவர் சொல்லிட்டு தானே போனார். உயிரோடு எழும்புன்னு சொல்லிட்டு தானே போனார்.
ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது, இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தம் அவர் சொன்னதை நிறைவேற்றினார். சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்வே எழும்பேன்னு சொன்னார். இது எழும்பலைன்னா, உயிரோடு எழும்பலன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றலை. உயிர் தெழுந்தாரா, அப்போ அவர் சொன்னது என்ன செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த வேடு அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போகலை. அவங்க வேடலை எது கொண்டு போச்சு? ஆமீன். அவர் அது பேத பாரகராலும் மூப்பராலும் கொலை செய்யப்படுவார், இது மட்டும்தான் ஹார்ட்டுக்குள்ளே போச்சே ஒழிய 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார் என்பது அவங்க ஹார்ட்டுக்குள்ளே என்ன செய்யலை, போகலை. அதனால தான் மரியாள், அக்ஷரம் மரியாள் இயேசுவ சரீரத்தை காணாதன்னா அவங்க சந்தோஷப்பட்டிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்னா, ஐயே அவர் சொன்ன போல் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு, எழும்பிட்டார். இவ போய் கடந்துட்டு அங்கே போய் நீங்கள் இயேசுவ சரீரத்தை கொண்டு போனீங்களா, நீங்கள் கொண்டு போனீங்களா அப்படி கண்டு தேடிட்டு இவங்க டார்ச்சர், அன்பின் தொல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு அவிசுவாசம் தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்வேன், எழும்புவேன். இந்த சீசர்லாம் போய் கல்லறை உயிர் தெழுந்த உள்ளே போய் பார்க்குறாங்க, சரீரத்தை காணலை. சரீரத்தை காணாத உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓ எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு. ஒருத்தனுங்க மண்டையில் கூட இந்த வார்த்தை உள்ளே கடக்கலை. ஏன்னா ஒரு பச்சையாக சொல்லிட்டு போகிறேன், வேத பாரகராலும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பராலும், ஆமேன், நான் கொலை செய்யப்படுவேன், பாடுபடுவேன், 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்வேன், எழும்புவேன். துக்கமன் தான் உண்டு, இது உள்ள யாரல்ல. அதனால தான் அவர் திரும்ப 40 நாள் இவங்களுக்கு மட்டும் சுற்றி திரிஞ்சு தங்களை காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறேன்டா, நான் உயிரோடு இருக்கிறேன்டான்னு நிரூபித்த பிறகு தான் இயேசு பரமேறி சென்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு அப்போ உயிர் தெழுந்தாரா, அப்போ சொன்னதை செய்து முடித்தார். அல்ல சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அவர் சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்வேன், எழும்பேன். அன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றினார் என்றால் இன்றைக்கும் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். காது கேட்கல, இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை கூட சொல்லுங்க, இயேசு உங்களோடு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார், நிறைவேற்றுவார். ஆமென். இயேசுக்கு மரணம் எப்படி தெரியுமா, நம்ம நைட்டு தூங்கி காலையில் எழும்புற மாதிரியாக்கும். அவராக மரித்து 3ஆம் நாள் ஆன போது அவராக 3ஆம் நாள் ஆச்சா, சரி ஓகே, அவராக எழும்பி வெளியே வந்தார். இதுதான் அவருக்கு, ஏன்னா அவருக்கு நடக்க போகிறெல்லாம் தெரியும். இது எவ்வளோ பெரிய வெளிச்சம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வெளிச்சம். அவருக்கு தெரிஞ்சு அவர் உயிரோடு எழும்பார் சொன்னார். நான் அவருக்கு தெரியும் மறிக்கும் போது, ஆமே ஐயோ மறிப்பேன் எல்லாரும் அவருக்கு தெரியும், நான் மறிக்கிறேன், 2-3 மறித்தோடனே எங்கே போவேன், ஆமாம் உயர்ந்த மேல் பாதாளத்தில் போய் பல காரணங்கள் செய்துட்டு பிதாவிடத்தில் போவேன், போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து இங்கே காட்சி அளிப்பேன். இதான் அந்த 2 நாளில் நடக்கணும், 2.5 நாளில். அதுக்குள்ளே இவளுக்கு டிஸ்டர்பு தாங்க முடியாதனால திரும்ப இவள்கிட்ட போய் காட்சி அளித்து, ஆமேன் ஸ்தோத்திரம், என்னை தொடாத, நான் என் பிதாவினிடத்தில் போகணும், நான் சொன்னதை செஞ்சேன், நீ இப்போ எல்லாட்டையும் சொல்லு நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லு. ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லை. திரும்ப 40 நாள் காட்சி எழுத்து. அதில் ஒருத்தன் சொல்கிறான், விழாவில் கையை போட்டால் தான் நம்புவேன். ஏன் அந்த வார்த்தை உயிரோடு இருக்கும்போது தான் உங்ககிட்ட தான் சொன்னார், நான் மறிச்சா 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேனா. அந்த வார்த்தை எங்கே போச்சு? அதனால சொல்ற, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை நிறைவேற்றினார், அல்லது சொன்னதை செய்து. அவர் உயிர் தெழுந்தார்னா 2 அர்த்தம் என்ன? அவர் சொன்னதை செய்து முடித்தார். விசுவாசிக்கிறீங்களா? காது கேட்கல, சத்தமாக ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது. நான் சொல்கிறேன், அவர் ஒரு வார்த்தை சும்மா ஜோக்குக்காக, நம்ம ஜோக்குக்கு பேசுவோம், நம்ம சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், ஜோக்குக்கு சொன்னேன், தெரியாமல் சொன்னேன், புரியாமல் சொன்னேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசுட்ட அப்படி கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் அதை முன்னும் பின்னு யோசித்து தெளிவாக தான் சொல்லுவார். இந்த பலிபீடத்தில் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு நேராய் வந்ததோ, எதெல்லாம் கர்த்தரோட வார்த்தைன்னு எழுதி வச்சுருக்கீங்களோ அது தரையில் விழாது. அதை உங்கள் கண்களால் கர்த்தர் அதை காண செய்வாராக. ஹல்லேலூயா. நீ விசுவாசி. இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறோம், அன்றைக்கி சீசர்களை போல் துக்கம் அடைஞ்சிட்டோம், ஏதோ அடைஞ்சிட்டு நம்ம மறந்துடுறோம். நம்ம டைரியிலையும் எழுதி வைக்கிறோம். நம்ம மக்கள் ரொம்ப இதில் ஸ்பெஷலாக்கும். வாயிலண்டு விழுறதுக்கு முன்னாடியே
ஆமேன் எடுத்து எழுதுகிறோம். நான் தப்பு இல்லை, நல்லது. அதை விசுவாசிப்போம், அதை அறிக்கை பண்ணுவோம். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு என்ன செய்வேன். சத்தமாக ஒரு ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். 3வது, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தையின் அர்த்தம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11 வாசிக்கணும். நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க, நான் ஸ்டாப் பண்ணுறேன். வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். கூடி வந்து ஆலோசனை பண்ணி கொடுத்து வந்து என்று சொல்லுங்கள். கேள்வியானால் என்றார்கள். வாங்கி கொண்டு செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 28 கூட வாசியுங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலின் மேல் கல்லை புரட்டி தள்ளி அவன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஒரு ஆமீன் வந்திருக்கணுமே. இயேசுடைய சரீரத்தை காவல் காத்த காவலாளர் என்னானாங்க? 4வது வசனம், காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு சத்தவர்கள் போலானார்கள். அல்லேலூயா. இயேசுவை என்னை கவனிங்க, நான் சொல்லிட்டு பாயிண்டாக சொல்கிறேன். இயேசுவை கொலை செய்தது பிலாத்துவுக்கும் தெரியும். கொலை செய்ய ஒப்பு கொடுத்த பிலாத்துவுக்கு தெரியும். சிலுவையில் அறைவதற்கு மும்முரம் காட்டின வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் தந்திரத்தினாலும் முயற்சியினாலும் அவர்கள் சூழ்ச்சியினாலும் இயேசுவை கொலை செய்தார்கள். கொலை செய்து இயேசு சிலுவையில் மரித்த போது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை முடிச்சிட்டோம். என்ன ஆட்டம் போட்டார். கடலுக்கு மேலே நடந்துருவாராம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் கொடுத்துருவாராம். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின பிறகு தான் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இவரை இப்படியே விட்டால் தேசமே அவருக்கு பின்னாடி போகுது, விடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் செஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த பிலாத்துக்கும் தெரியும் இவர், நான் என் வாழ்க்கையில் எல்லாரையும் குற்றவாளிகளுக்கு தான் மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன். என் வாழ்நாளில் முதலாவதாக ஒருவருக்கு ஒரு குற்றமும் செய்யாதவருக்கு நான் என்ன செய்கிறேன்? மரண தண்டனை. ஏனென்றால் அவனுக்கு பதவி ஆசை. முடித்து இயேசு அறைந்து கொன்று கல்லறைக்குள் அடக்கம் பண்ணியாச்சு. அவர்கள் எதிரிகள் நினைத்தார்கள் நாம் ஜெயித்து விட்டோம், அல்லது இப்படி ஜெயித்து விட்டோன்றதை காட்டும் நம்முடைய தந்திரங்கள் பலித்தது, நம்முடைய சூழ்ச்சிகள் என்ன செய்தது? பலித்தது. இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த பிலாத்துவுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது நம்ம கொலை செய்யப்படுகிற இயேசு, சிலுவையில் அறைந்த இயேசு, ஆமை கல்லறைக்குள் அடக்கம் பண்ணின இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பது இவர்கள் யாரும் சொப்பனத்தில் கூட நினச்சி பார்க்கல. ஆமீன். எல்லாம் சக்ஸஸ். ஒரு ஆளை காலி பண்ணிட்டா முடிஞ்சு, வேலை முடிஞ்சிட்டு, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 3ஆவது நாளில் எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ, எந்த இயேசுவை ஆணிகளால் அடித்தார்களோ, எந்த இயேசுவை விழாவில் ஈட்டியால் குத்தினார்களோ அந்த இயேசு திரும்பவும் உயிரோடு ஆமேன் அவர் சுற்றி கொண்டு திரிகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஹல்லேலூயா.
இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் மூன்றாவது வார்த்தையின் அர்த்தம் இப்படி சொல்கிறேன், இப்படி என்ன சொல்ல குறிப்பிட்டு சொல்லாமல் காமனாக சொல்கிறேன். இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் முயற்சிகள் தோற்று போனது. ஆமென். அவர் உயிர்த்தெழலைன்னா முயற்சி ஜெயித்துட்டு காலி பண்ணிட்டான். 33 வயசு, இன்னும் இவரை உயிரோட விட்டா இவர் சரியாவது காலி பண்ணிட்டாங்க. உயிர்த்தெழா விட்டால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 3ஆம் நாளில் ஸ்தோத்திரம் அங்கே நியூஸ் வருது. அதைத்தான் நம்ம வாசித்தோம். அதாவது சீல் அடித்து காவல் காக்கிறேன், காவல் காக்க வச்சுருந்தவனுங்க இப்போ பார்த்தா பூமி அதிருது. 3ஆம் நாள் ஆனவொடனே தேவ கல் புரட்டப்படுது. தேவதூதன் கல்லுக்கு மேலே யாரி உட்கார்ந்துருக்கிறான். ஆமை அவர்கள் காவல் காத்தவர்கள் காவலாளிகள் சத்தவர்களை போல விழுந்து கிடக்கிறான். உடனே போய் சொல்கிறாங்க, டே அந்த இயேசு அரைஞ்செல்லாம் கல்லறைக்குள்ளே வச்செல்லாம் அதிகாரிகளை அவர் உயிரோடு எழும்பிட்டார். நான் அவருடைய சரீரத்தை இப்போ காணலை, நாங்கள் காவல் காத்த காணலை. அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சொல்லுங்கள், யார் கேட்டான்னு சொல்லுங்கள், நாங்கள் தூங்கும்போது அவனுக்கு சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையை முடிச்சணும், இனி இவர் உயிரோடு இருக்கக்கூடாது, இனி இவர் இந்த பூமியில் சுற்றக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் திரும்ப அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செஞ்சுருக்கிறா. சிலருக்கு புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிட்டு ஹலோ சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. நான் இந்த வேலையை இன்னும் ஸ்ட்ராங்காக சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன், அப்போ புரியும். அப்படின்னா அவர் இவ்வளோ சத்துட முயற்சி கொண்டு பலன் அளிக்கவில்லை அப்படின்னா அவருடைய சரியா. இன்னொரு அர்த்தம், பிலாத்து கேட்குறான், உன்னை சிலுவையில் அறைவதற்கும் விடுதலை பண்ணதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே இயேசு நோ சொல்லுவான்னு நினச்சாரு. ஆனால் இயேசுக்கு வாயிலில் ஒரு வேர்டு வருது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அப்போ சத்தோட முயற்சிகள் பலன் நிற்கணும்னா சரியான அர்த்தம், இயேசுக்கு மேலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவரை கொலை செய்வதற்கும், அவரை சிலுவையில் அறைவதற்கும், அவரை பிடிப்பதற்கும், அவரை கொன்று போடுவதற்கும் இயேசுக்கு மேலே யாருக்கு என்ன கிடையாது. இவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் பிடித்தார்கள். இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாத்திரத்தை அவர் சுமந்தாக வேண்டும். அதனால இது நடந்ததை ஒழிய மற்றபடி இவர்கள் அந்த என்ன சொல்ல சும்மா ஏறி நம்ம லோக்கல் இது பண்ணுற இது பப்ளிக் இல்லை. இவர் சகல அதிகாரம் உடையவர். இவங்க கொலை செஞ்ச உடனே நம்ம இவர் மேலே அதிகாரம் செலுத்திட்டோம், நம்ம இவரை ஜெயித்துட்டோம், நம்ம சூழ்ச்சிகள் பலித்தது. உங்கள் சூழ்ச்சிகள் எப்போ பலித்ததுன்னா அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பலைன்னா உங்கள் சூழ்ச்சி பலிச்சிட்டு. அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார். இப்போ இதை இங்கே கொண்டு வரேன். இயேசுக்கு மேலே எந்த அதிகாரமும் இல்லை என்றால் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேலும் இந்த உலகத்துக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய முழு அதிகாரமும் கர்த்தர் மேல் தான் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். எப்படி இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்ட சூழ்ச்சிகள் பலனற்று போனதோ அதே போல அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற சூழ்ச்சிகள் கர்த்தர் பலனற்று போக பண்ணுவாராக. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் மேலே இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரமே ஒழிய வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் அனுமதி அவர் பெர்மிஷன் கொடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவானவர் அனுமதி கொடுத்தார். அதனால தான் இவங்க இப்படி விளாண்டாங்க. அவருடைய சரீரத்தை போட்டு ஃபுட்பால் விளாண்டது போல் விளாண்டதுக்கான அவர் அனுமதி கொடுத்தார். இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம சூழ்ச்சியினால் அவங்க ஜெயிச்சிட்டோம், தந்திரத்தினால் அவரை சிலுவையில் அறைந்துட்டோம், நம்முடைய என்ன சொல்ல நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டோம். இல்லை சார், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியோ தந்திரத்தினால் அவரை சிலுவையில் அறையலை. அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அவருடைய ஃபுட்பால் மாதிரி விளையாடுறதுக்கு தன் சரீரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்ததுனால நீங்கள் விளாண்டீங்க. ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பிரதான ஆசாரியர்களே, ஹல்லேலூயா, அன்னாவே, காய்பாவே, பிலாத்துவே,
இப்போ இனி நீங்கள் இயேசு சிலுவையில் அறைய ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா? சோத்திரம். பிலாத்து உயிர் தெழுந்த இயேசு நல்ல வேலை சீசர் இடத்துல போய் நின்னார். நான் இதை வாசித்தப்போ எனக்கு சிந்தல் உதிச்சு, அண்ணாக்கு முன்னாடி அண்ணா அப்படின்னு ஆண்டவர் போய் கூப்பிட்டாருன்னா அண்ணா என்ன கோமோ ஸ்டேஜுக்கு போயிருப்பார். உண்மைதானா? உண்மைதானா? பிலாத்து வாயை பழந்தவன் அவ்வளோதான். அடுத்து மண்ணுக்குள்ளே தான் கொண்டு வைக்கணும். விழாவில் ஈட்டியை குத்துடே அப்படின்னு ஒரு பேர் கூப்பிட்டாதான் போதும். எல்லாம் அவ்வளோதான் பிளாட்டு. நல்ல ஆண்டவர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கலை. ஆமாம், ஏன் காட்சி கொடுக்கலன்னு தெரியலை. ஆமாம், நம்மளா இயேசுவாக இருந்திருந்தா சீஷர்டெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ரிவெஞ்ச் வாங்க வேண்டியிருக்கு, நான் வாங்கிட்டு வாரேன், நேராக பிளாத்து விட்ட போயிருப்போம். சோத்திரம். அவ்வளோதான். பிளாத்து காலி, ஒன்றும் செய்யாண்டாம். நம்ம சிலுவையில் ஆமாம் 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 எப்படி வந்து நிற்கிறீரு? சில ஆள் செத்தாட்கள் சொப்பனத்தில் வந்தாலே ஜோலி முடிஞ்சு பிரைஸ்லாம். இது டைரக்டாக வந்து நிற்கிறாரு. ஹலோ. ஆனால் இயேசுக்கு ஊழியம் அதல்ல. அவர் பழி வாங்கிறதல்ல. கர்த்தருடைய ஊழியம் எல்லாரையும் மன்னித்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டியதான் இயேசுடைய ஊழியம். ஏன்னா சிலுவையில் அறைந்த பிலாத்துக்காகவும் இயேசு மரித்தார். விழாவில் ஈட்டியால் குத்துன அந்த கொடூரனுக்காகவும் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. கண்களை கட்டி உன்னை அடித்தது யார் என்று சொல்லு பார்ப்போன்னு சொன்னவங்களுக்காக இயேசு என்ன செஞ்சார்? மரித்தார். அந்த சோப்பு சட்டை அவன்கிட்ட போய் உட்காரு. எல்லா பிரசங்கம் தொடங்குமா அங்கே பேரணுன்னா பிரைஸ் சொல்லலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் இயேசு அவங்க இடத்துல போய் தன்னை காட்டாமல் சீஷிடத்தில் காட்டினார். அவருக்கு பழி வாங்கணுன்னா அவருக்கு அப்பமே ஈஸி. சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ உருப்பட மாட்டான்னு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் சாம்பலாக இருப்பானுங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அன்புள்ள தேவன். ஐயோ, அவர் நல்லவர் சார். அவர் துரோகிகளை நேசிக்கிறவர். அவர் பாவிகளை மன்னிக்கிறவர். பாவிகளையும் வாழ்வு கொடுக்கிறவர் தான் இயேசு. அதனால தான் அவங்ககிட்ட போய் காட்சி அளிக்காமல் அவர் சீசனத்தில் காட்சி அளித்து ஒரே நோக்கம், நான் உயிரோடு இருக்கிறேன், அதை நிரூபிக்கணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சிலரை பார்த்து சொல்கிறேன், நீ நேர் வேலை ஓடு, டைரக்ட் கரெக்டான வேலை பிரயாணம் பண்ணு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆமே. தவறான பாதை வழியாக போய் ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சி எடுக்காதுங்க, அது இன்னும் ஆபத்தில் தான் கொண்டு போகும். பட் நேர் வழியாக போங்க. ஆமேன். உங்களுக்கு எதிராக எடுக்கிற எத்தனை முயற்சிகள் இருந்தாலும் கர்த்தர் அதை பலனளிக்க அது கிரியை செய்யவே செய்யாது. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவருக்கு விரோதமாக செய்த முயற்சிகள் என்ன செய்யவில்லை? பலனளிக்கவில்லை. அடுத்து எத்தனை சொன்னேன்? 3 எத்தனையோ? மற்ற 28:10 அடுத்தது. ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிறேன். வாசிக்கிறதான் குறியாக இருக்கீங்க. வாசிங்க நல்லது. அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இயேசு உயிர் தெழுந்தார் என்றால் அடுத்த அந்த வார்த்தையில் இன்னொரு அர்த்தம், உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்கும். ஐயோ, ஆமேன். இனி பார்க்குற இயேசு, ஆமேன், மரித்த இயேசுவில் உங்களுடைய கண்கள் பார்ப்பது, உயிர் தெழுந்த இயேசுவை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லுங்க, என்னை காண்பீங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சுட்டேன்? உயிர் தெழுந்து. சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள். சுமார் 120 பேர் இயேசுவை கண்டார்கள். ஏன்னா அவர் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தாருங்கிற வார்த்தையின் அர்த்தம், அவரை இயேசுவை ஜனங்களுடைய கண்கள் கண்டது, அல்லது சீஷோடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போங்க அங்கே போய் சொல்லுங்க, என்னை உங்களுடைய கண்கள் பார்க்க, என்னை காண்பீர்கள் அப்படின்னு. இதோட அர்த்தம் என்ன? 1-2 வேர்டை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள்
போங்க, உங்களுடைய கண்கள் என்னை காணும். நான் ஏன்னா உங்களுக்காகத்தான் நானே இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுந்ததே உங்களுக்காகத்தான். ஹல்லேலூயா. இன்னும் டீப்பாக சொன்னா என்ன நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஏதோ இயேசு போயிட்டாரு மரித்து போனோன்னே நீங்கள் நினச்சிங்க எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் அனாதை ஆக்கப்பட்டோம், நாங்கள் தனிமை ஆக்கப்பட்டோம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இது பண்ணிட்டோம், எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லாதுங்க. நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் பார்ப்பீங்க. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை இன்னும் டீப்பாக சொன்னால், நான் செத்த போது நீங்கள் எல்லாரும் அனாதைகளாக்கப்பட்டீர்கள். நான் மரித்த போது உங்களுக்கு எஜமான் இல்லை, தலைவன் இல்லை, உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் அனாதைகளாக்கப்பட்டீர்கள். நீங்கள் அனாதைகள் அல்ல, நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், உங்களுடைய கண்கள் என்னை காணும் போய் சொல்லு. நான் சொல்கிறேன், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் மரித்தார் என்றால் நாம் அனாதைகள். அவர் உயிரோடு இருக்கிறபடினால நாம் அனாதைகள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். பக்கத்தில் உள்ள கைகொடு சொல்லுங்க, சகோதரர்கள் சொல்லணும், சேலை இருக்கிறவங்க சொல்லணும், நீங்கள் அனாதை அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். உண்மைதானே? ஒரு அப்பாவும், லிட்டரலாக சொல்கிறேன், ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு இல்லை மரித்து போன அந்த பிள்ளை யார் சொல்லுங்க, பேசுங்க. லோக்கல் வேர்டு தான், ஃபஸ்ட் மைனஸான வேர்டு தானே. உண்மை என்னது? அனாதை. ஏன்னா யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அனாதை. இயேசு மரித்த போது அவருடைய சீஷர்கள் அனாதைகளாக்கப்பட்டார்கள். இயேசு மரித்த போது அவருடைய தாயாக மரியாள், இந்த மரியாள், இவங்க மகதலேன மரியாள், இவங்களெல்லாம் அனாதைகளாக்கப்பட்டார்கள். இயேசு உயிர் தெழுந்து சொல்ல, என்னை நீங்கள் போங்க, என்னை காண்பீங்க, ஏன்னா நீங்கள் அனாதைகள் அல்ல, திரும்பவும் உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கும். உயிர் தெழுந்த இயேசுவை யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார்களோ அத்தனை சீஷர்களும் இயேசுவை கண்டார்கள். அவர்கள் இப்போ புரிஞ்சிட்டு நம்ம அனாதை அல்ல. சத்தமாமேன். அடுத்து இன்னொன்று, இயேசு மரித்த போது அவர்கள் அனாதைகளாக்கப்பட்டார்கள். ரெண்டாவது, இயேசு மரித்த போது அவர்கள் தனிமையாக்கப்பட்டார்கள். பயந்து எல்லாரும் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே பயந்து போயிருக்கிறாங்க, ஏன்னா அவர் மரித்துட்டார். ஹலோ, ஸோ இப்போ உயிர்த்தெழுந்து சொல்கிறேன், நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் தனிமை அல்ல, உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நல்லா சத்தமாக ஆமேன். இந்த வேடுகளுக்கெல்லாம் இந்த கைத்தட்டலை இது அவ்வளோ நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கட்டும். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தனிமை அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அனாதை அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? காது கேட்கல, சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 5வது நினைக்கிறேன், யோவான் 16:7. இந்த ரெண்டும் முக்கியமான வேர்டு. இது நமக்கான வேர்டு. ஆனால் இனி நான் பேசுகிற 2 வேர்டும் முக்கியமான வேர்டு. யோவான் 16:7. இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு வேர்டு சொன்னார். வாசிங்க. நான் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டும் உபதேச சம்பந்தமானது, அதனால் புரியணும். இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொன்ன ஒரு வார்த்தை, சீசடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று நம்ம சொன்னோம், மரிப்பேன்னு சொன்னார், அது நடந்துச்சு. உயிர் தொழுவேன்னு சொன்னார், அது நடந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம். இனி ஒன்று, இந்த 14, 15, 16 3 அதிகாரங்கள் இயேசு சீசர்களோடு மனம் திறந்து பேசுகிற வார்த்தைகள். 17ஆம் அதிகாரம் இயேசுடைய ஜப குறிப்பு, இயேசுடைய ஜபம். 16ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போன பிறகு நான் உங்களை அனாதை விட்டுட்டு போக மாட்டேன், தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் வருவார், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க.
காது கேட்கல. ஹல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையின் அர்த்தம், இனி தேற்றரவாளன் இந்த பூமியில் வரப்போகிறார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். அதான் சரியான அர்த்தம். உயிர்த்தெழுந்துட்டாரா? ஓகே. அப்போ பரமேர் போகிறாரு. இனி யார் வரப்போகிறா? தேற்றரவாளன் இங்கே என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், பரமேறி சென்றார். ஆமேன். அந்த 50வது நாள் 40வது நாள் பரமேறி செல்லுகிறார். அடுத்த 5வது நாள் அந்த பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகை வந்தபோது அந்த 50வது நாளிலே அந்த 120 பேரும் மார்க்குட மேல் வீட்டரிலே காத்திருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்த போது இயேசு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார், வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பரிசுத்தாவுடைய காலம் ரொம்ப இதாகலை. ரீசண்டாக ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக திரும்ப ஒரு எழுப்புதல் உண்டானது. வில்லியம் சைமனுடைய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஊற்றப்பட்டார். அதாவது மீண்டும் ஊற்றப்பட்டான்னு சொல்கிற காட்டிலும் அந்நிய பாஷை அன்றைக்கு வெளிப்பட்டது. சோத்திரம். பண்டித ராமாபாய் அவங்களுடைய இது கல்லூரியில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடம் நடத்தப்பட்ட போது பிள்ளைகள் கேட்டாங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறீங்களே அது என்னன்னு. அந்த சொல்லிக் கொடுத்த சாருக்கே பரிசுத்தம் கிடையாது. அப்புறம் சொன்னால் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தருவார். அப்போ அந்த பைபிள் காலேஜில் படித்த மாணவர்கள் திரும்ப உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு 120 பேர் நடுவே ஊற்றப்பட்ட ஆவியானவர் திரும்பவும் ஊற்றப்பட வேண்டும் என்று அந்த கல்கத்தாவிலே அந்த பண்டித ராமாபாய் அவங்க பைபிள் காலேஜில் வேதாகம கல்லூரியில் திரும்பவும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு அவருடைய ஆளுகை தேசத்தில் பரவி கொண்டே இருக்கிறது. நம்மேலும் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். இது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையோட அர்த்தம். ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுந்தாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அந்த வார்த்தையின் அர்த்தம், அப்போ தேற்றரவாளன் இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறாரு? அனுப்ப போகிறார். அதே போல் அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றார். பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்தே நாளிலே மார்க்குடைய மேல்வெட்டலில் ஊற்றினார். இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கட்டுக்கதை இல்லை சார், அது ஒரு சரித்திரம், அது உண்மை. இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக 6 நினைக்கிறேன், போதும், டைம் ஆயிட்டு. ஆமேன். கடைசியாக அப்போஸ்தலர் 1:11 வாசிங்க வேகமாய். கலிலேயா மனுஷரே, வண்ணாந்து பார்க்கிறீர்கள், உங்களிடத்து வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனார். கடைசி வார்த்தை, அப்படியே மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற வார்த்தையோட அர்த்தம், அவர் உயிர்த்தெழுந்தாரா, அப்போ அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஹலோ, நான் சொன்ன 5 காரியங்களும் நடந்துச்சு. இந்த 6வது காரியம், இந்த 5 காரியங்கள் நடந்துச்சுன்னா இந்த 6வது காரியமும் நடக்க போகிறது உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர்களோடு சுற்றி திரிஞ்சார். அந்த 40 நாள் முடியும் போது எல்லாரையும் ஒலிவமலைக்கு வர சொன்னார். அந்த 120 பேர் வந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வந்தபோது அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது, உயிரோடு போனார். இது கட்டுக்கதை அல்ல, இது உண்மை. அவங்க அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது 40 நாள் நம்மோடு கூட சுற்றி திரிந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு காணலையே அப்படின்னு பார்க்கும்போது தேவதூதன் தோன்றி சொல்லு, கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் மீண்டும் இதே ஒலிவு மலையில் வந்து இறங்குவார். ஆமென். அவர் சொன்னதை நீங்கள் போய் நிறைவேற்றுங்கள். நீங்கள் போய் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். உங்கள் முன்பாக எழுந்தருளி போன இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசுவானவர், உங்களுக்கு காட்சி கொடுத்த இயேசுவானவர், உங்கள் முன்பாக மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவானவர் மீண்டும் இந்த பூமிக்கு அவர் வருவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க.
அன்னைக்கு தூதர்கள் சீஷர்கள் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன்னு சொன்னபோது அவர்கள் நம்பலை, அவர்கள் துக்கப்பட்டார்கள்னு சொன்னேன். ஏன்னா யாரும் உயிர் தெழுந்ததாய் சரித்திரம் இல்லை. இயேசு உயிரோடு எழுப்பினார். இவரே சொல்லிட்டு நான் உயிரோடு எழும்புன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் உயிர் தெழும்புவார் என்று நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர்கள் நம்பாத போதும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். அவர்களுக்கு காண்பித்தார், நான் உயிரோடு இருக்கிறேன், காண்பித்தார். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவர்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. அந்த சீஷல் இப்போ என்ன விசுவாசம் கூட வந்துச்சு தெரியுமா? உயிர் தெழுந்தார் என்பது மட்டுமல்ல, அந்த இயேசு மீண்டும் வருவார். அவர் வரும்போது இப்போ நம்ம பார்க்கும்போது அவர் மட்டும் போனார். இனி வரும்போது ஆமென் வந்துட்டு அவர் மட்டும் போக மாட்டார். அவர் போகும்போது நம்மையும் அவர் கொண்டு போவார். அவர் சொல்லும்போது சொன்னார், யோவான் 14:15-16 நான் சொன்னோம், இயேசு சீசனோடு மனம் திறந்து பேசின வார்த்தைகள். அதில் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன். இயேசுடைய உயிர்ப்பின் பண்டிகை ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு மீண்டும் வருவார், உங்களை என்னையும் சேர்க்க வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நீங்கள் பிள்ளைகள் என்றால் உங்களுடைய இருதயம் இந்த உலகத்துக்கு நேராக போகக்கூடாது. இருதயம் எப்போ அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேற்றைக்கு நைட்டு வெளியே ஒரு மீட்டிங் போயிட்டு அப்புறம் எங்கள் ஆண்கள் ஜெபம் முடிச்சுட்டு லேட்டாக தான் கீழே போனேன். அப்போது ஒய்ஃபு சொன்னாங்க, என்ன உங்கள் மகா எப்போ நான் 12 மணிக்கு போல் தான் கீழே போனேன் நினைக்கிறேன், 12:45. அப்பவும் தூங்கலை, என்னை தேடிக்கிட்டே இருந்துச்சு. நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன், அப்பா எப்போ வருவார், எப்போ வருவார். எனக்கு இந்த மெசேஜ் இந்த மண்டையில் இருந்தோடனே எனக்கு மண்டை இப்படி ஓடிச்சு. நம்ம பிள்ளை நம்மளை நேசிக்கிறதுனால நம்மளை காணாத போது தேடிக்கிட்டு அப்பா எப்போ வருவார். எனக்கு அது மண்டையில் யாரில்லை, எனக்கு மண்டையில் ஆயிடுச்சு. நாம் இயேசுவோட உண்மையான பிள்ளைகள்னா நம்ம இருதயம் அடிக்கடி அவரை தேடிக்கொண்டே இருக்கும். அவர் எப்போ வருவார், நான் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவேன். அந்த விருப்பம் இருக்கா? இருதயம் தேடுதா? நம்ம அவர் கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அவருக்கு முகத்தை பார்ப்போம். அவர் வந்து ஒரு நாள் என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். உயிர்ப்பின் பண்டிகை ஆராதனையை கொண்டாடுவதெல்லாம் முக்கியம், கொண்டாடணும். ஆனால் அதை காட்டில் கொண்டாடுகிறவர்கள் அவர் வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி பிரசங்கிக்கிற நான் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவேன். இதை கேட்குற நாம் அத்தனை பேரும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். இயேசு உயிர் தெழுந்த இயேசு, அந்த வார்த்தையின் அர்த்தம் கடைசி, அவர் மீண்டும் வருவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடுவோம். எனக்கு டைம் இல்லை, நான் 5 நிமிஷத்தில் நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துக்கமாக இருக்க தேவையில்லை, பயமாக இருக்க தேவையில்லை, நம்பிக்கை இல்லாமல் இருக்க தேவையில்லை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடைசி ஒரு வேடு நான் சொல்லலை, நான் முடிக்கிறேன். நான் எழுதாண்டாம். இயேசு உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவின் சகாப்தம் இன்னும் முடியவில்லை. அதான் 7வது பாயிண்ட். அவருடைய சகாப்தம் இன்னும் முடியலை. அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி செயல்பட்டாரோ அதே போல இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒருத்தர் மரித்தாங்கன்னா அவங்க சகாப்தம் முடிஞ்சிட்டு. மகா அலெக்சாண்டர் 33 வயசில் மரித்து அவருடைய சகாப்தம் அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார் என்றால் அவருடைய சகாப்தம் முடியலை. அவர் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அவர் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 அர்த்தங்களை நான் ஆண்டவர் சிந்தையில் போட்டது உங்களோடு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கண்கள் அவரை காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? உயிர் தெழுந்த இயேசுவை நாம் கொண்டாடும் போது சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக எழுந்தருளி போன இயேசுவானவர் மீண்டும் வருவார். நம்முடைய கண்களால் அவரை காண்போம். விசுவாசிக்கிறீங்களா?
நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால் உங்களுடைய இருதயம் அடிக்கடி அவரை தேடணும், நான் அவரை பார்க்கணும். எப்போ ஏசப்பா வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும். அந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அந்த ஆசை எத்தனை பேர் இருக்கிறது? அந்த ஏக்கம் எத்தனை பேர் இருக்கிறது? அது இருக்குன்னா நீங்கள் அவருடைய உண்மையான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது உங்களுக்கு பயம் வருதா? இதை சொல்லும்போது உங்களுக்கு அப்பமாக இருக்குன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு. உங்கள் பிள்ளைகள்னா உங்கள் இருதயம் அவரை தேடும், உங்கள் இருதயம் தேடும். அவரை நேசிக்கிறீங்கன்னா உங்கள் இருதயம் அவரை தேடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரை பார்ப்பேன், அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய கண்களுமை பார்க்கும், எங்களுடைய கண்களுமை பார்க்கும் ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் என்னே சுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. சொல்லுங்க. என் ஆசையெல்லாம், வெரி குட், வெரி குட். என்னே சுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. உண்மையா தான் சொல்றீங்களா? என் ஆசையெல்லாம் என்னே சுதான், எஸ், அவர் பொன்முகம் நான் பார்க்க. அதற்காகத்தான் வலது கரத்தை உயர்த்தி ஓடுகிறேனா, ஓ இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. ஓடுகிறேனா, ஓடுகிறேன் இயேசுவுக்கா. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. துக்கமங்கமாக இருக்க தேவையில்லை. அவர் பார்த்து கொள்வார். அவருடைய சகாப்தம் இன்னும் முடியலை. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார், அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவர் மீண்டும் வருவார். தேற்றரவளனை அனுப்பினார். நம்முடைய கண்கள் அவரை காணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அவர் உயிர் தெழுந்துட்டார். நாம் அனாதை அல்ல, உயிர் தெழுந்திருக்கு. நாம் தனிமை அல்ல, உயிர் தெழுந்தார். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய சகாப்தம் முடியலை. நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தள்ளி போனாரோ, அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய கலிலேயா மனுஷருக்கு முன்பாக எப்படி எழுந்தள்ளி போனாரோ, அவர் அப்படியே மீண்டும் வருவார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுவோம். இதை பார்க்கும் பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் சார் உண்மையான ரிசரக்ஷன். இதுதான் உண்மையான உயிர்ப்பின் பண்டிகை. ஹல்லேலூயா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளில் வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க கற்றுக் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. அத்தனை பேரை ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகளையும் மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான நாளாக காணப்படட்டும். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெள்ளி நடக்கிற விழிப்பு ஜபம், எல்லா ஊழியங்கள், இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதமாக நடக்கட்டும். உடைய நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதி கனமயமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் இந்த வாரம் முழுது பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. உங்கள் அனைவரையும் கர்த்தர்